இங்கே மக்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த ஹுமைனி வந்து பேசிய வீடியோக்களை என்ன பண்ணுறாங்க, எடுத்து போட்டு மக்கள் குழம்புறாங்க. ஹுமைனி என்ன சொல்கிறாரு, ஒற்றுமையாக இருக்கணும், சியா சன்னிலாம் பார்க்காதீங்க, இஸ்லாம் தான் முக்கியம், எதிரியாகி அந்த இஸ்ரேலை அழிக்கணும், அதே என்ன சொல்கிறார். அதே போல் சஹாபாக்களை திட்டாதீங்க என்று என்ன பண்ணார், ட்வீட் போட்டிருக்கிறாரு. இதை அவருடைய கருத்தாக மக்களுக்கு சொல்லியிருக்கிறாரு என்று என்ன பண்ணுறாங்க. இந்த ஹுமைனியை பற்றி பரவலாக நல்ல கருத்தை சொன்ன அந்த வீடியோக்களை வைத்து, அவருடைய பொதுவான பதிவுகளை வைத்து இவரை நல்லவராக மக்கள் கருதுகிறாங்க. இப்படிலாம் பேசியிருக்கிறாரு, மாஷா அல்லாஹ். அப்போ இவர் எவ்வளோ இஸ்லாமிய சமுதாய மக்களோட ஒற்றுமையை பேசுகிறாரு, இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு நிற்கணும்னு பேசுகிறாரு. இவரை போய் குறை சொல்கிறாங்களே, இவரை போய் சஹாபாக்களை திட்டுறான்னு சொல்கிறாங்களே என்று பொதுமக்கள் என்ன செய்வாங்க, கருதுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா உண்மை என்ன, தங்களுடைய கொள்கையை உள்ளே வைத்துக்கொண்டு மக்களுக்கு மட்டும் சொல்லிக்கொண்டு தங்களுடைய கித்தாபில் மட்டும் எழுதி வைத்துக்கொண்டு வெளியே என்ன செய்வான், பொதுமக்களுக்கு பப்ளிஷ் பண்ணக்கூடிய கித்தாபில், பொதுமக்களுக்கு வெளியே போடக்கூடிய பதிவுகளில், பேசக்கூடிய வீடியோக்களில் நல்ல பிள்ளை மாதிரி பேசுவார்கள். மக்கள் என்ன பண்ணுறாங்க, இதை பார்த்து விட்டு நம்புகிறாங்க, குழம்புறாங்க. அப்போ இவருடைய 99% இந்த கொள்கை என்னது, தக்கியான்னு சொல்லக்கூடிய உள்ளே ஒன்றை வைத்துக்கொண்டு வெளியே ஒன்று பேசுகிறது, கொள்கையை மறைச்சிட்டு பேசுகிறது, இதுதான். எனவே என்ன பண்ணாங்க, இமாம்கள் எல்லாருமே இந்த ராஃபிலாக்கள், ஷியாக்கள் மிக பொய் பேசக்கூடியவங்க என்று எல்லா இமாம்கள் சொன்னாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்குன்னு சொன்னால், இவருடைய உண்மை முகம் தெரியணுமா, நீங்கள் ஈரானில் போய் ஈரானுக்கு போயிட்டு வந்தால் அல்லது அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமையை பாருங்கள். அங்கே அஹ்லு சுன்னா மக்களுக்கு பள்ளிவாசல் கிடையாது. அஹ்லு சுன்னா மக்களுக்கு அங்கே பள்ளிவாசல் கிடையாது. கிறிஸ்தவர்களுக்கு தேவாலயம் இருக்கிறது, யூதர்களுக்கு வழிபாடு தலங்கள் கட்டுவதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் அஹ்லு சுன்னா சன்னி முஸ்லீம்களுக்கு ஈரானில் பள்ளிவாசல் கட்டுவதற்கு அனுமதி இல்லை. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இவங்க சாதாரண முஸ்லீமாக இடைப்பட முடியும், சாதாரண முஸ்லீமாக நம்மை அங்கீகரித்துட்டா என்று சொல்ல முடியும்? இந்த ஷியாக்களை ஈரானிய ஷியாக்களை நாமளும் சாதாரண முஸ்லீமாக எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? هل صحيح أنه لم يكن هناك في طهران مسجد للسنة كي تصلي فيه عندما ذهبت؟ لم يكن ولا يزال إلى الآن حسب معلوماتي. حتى الآن لا يوجد مسجد لأهل السنة. كنا نصلي في الملحقية السعودية، عبارة عن كراج سيارات يفرغ يوم الجمعة وتفرش فيه سجادات الصلاة ونصلي، وليس هناك صوت في خارج المبنى وإنما داخلي.